தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே எந்த தேவன். தெரிந்த ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. காலை வேளையில நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, தம்முடைய தோள்களிலே நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. It's a God who carries us, who carries us. நம்மை தோள் மீது சுமக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய தோள்கள் மீது நாம் சாய்ந்திருப்பதால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டியதில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தோள்களின் மீது முழுமையாய் நம்மை சுமக்கிற தேவன். காலை வேளையில் காரியத்தை ஆழமாய் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு அந்த தேவனை நாம் ஆராதிக்கும் போது இந்த ஒரு காரியம் நம்ம மனசில் இருக்கட்டும். It's a God who carries us. Hallelujah, Jesus. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 46 அதனுடைய 3வது வசனம் 4வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை
தாங்கினேன். இதுலேருந்து ஒரு 2 குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு துரிதமாக தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தேவன் நம்ம எங்கேருந்து தாங்குறார் அப்படின்னா, நம்முடைய தோற்றம், ஈவன் பிஃபோர் வி ஆர் ஃபார்ம்டு, ரைட் ஃப்ரம் த சோர்ஸ், நம்முடைய ஆரிஜின்லேருந்து தேவன் நம்மை தாங்குறார். He carries us from our source. நம்முடைய தோற்றம் முதல் அவர் நம்மை சுமக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எப்படி சுமக்கிறார் அப்படின்னா, தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. He carries us from the belly of the mother. தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி, cared for from the belly. வயிற்றில் தோன்றினது முதல் அவர் என்ன பண்ணுறார்னா, நம்மை தாங்குகிறார், நம்மை ஏந்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். carried from the womb. தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். even as we are formed in the womb, God carries us. hallelujah. நம்மை தாயின் வயிற்றிலே இருக்கும்போது ஏந்தினேன்னு சொன்னார். cared for from the belly. தாயின் கற்பத்திலே தோன்றினது முதல், உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். carried from the womb. hallelujah. இந்த தேவன் எங்கே இருந்துனா, நம்முடைய துவக்கத்திலிருந்து நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். carried from our source. தோற்றம் முதல் சுமக்கிற தேவன். 4வது வசனம் ஏசாயா 46:4 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இது என்ன சொல்கிறதுனா, ஏதோ ஆரம்பத்தில் தாங்கினேன், தாயின் வயிற்றிலே தாங்கினேன், கர்ப்பத்தில் உற்பத்தியான போது நான் ஏந்தினேன் தாங்கினேன்றதோடு நிறுத்திடல. தொடர்ந்து நம்மை தாங்கி கொண்டு வருகிற தேவன் எது வரைக்கும் நம்மை தாங்குகிறார் அப்படின்னா, நம்மை அவர் தாங்கி வாழ்நாளெல்லாம் சுமக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக நம்மை சுமக்கிறார் அப்படின்னா, நம்மை தாங்குவதற்காக. கேரியிங் டு சஸ்டெயின் us. ஏதோ ஒரு ஆரம்பத்தில் தோற்றத்தில் சுமக்கிற தேவன் அல்ல, ஆனால் வாழ்நாளெல்லாம் சுமந்து நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். கேரியிங் டு சஸ்டெயின் us. தாங்குவதற்காக நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அதில் எவ்வளோ தூரம் அவர் நம்மை சுமக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, carried till our old age, carried till our gray hair. நரை வயது மட்டும், நரை வயது மட்டும், முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்லுது, நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். இந்த பகுதியை நான் பார்க்கும்போது, கேரி டு சேவ் us, நம்மை காப்பாற்றும்படியாக, தப்புவிக்கும்படியாக தேவன் நம்மை சுமக்கிறதே இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் நம்மை சுமக்கணும்? ஏன் அவர் சுமக்கணும்? அவர்தான் நம்மை சிருஷ்டித்த தேவன். Because I created you, the creator carries you. நம்மை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் நம்மை சுமக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதுக்காக அவர் நம்மை சுமக்கிறார்? உன்னை தப்புவிப்பதற்காக. To deliver you, to deliver you, to sustain you. Hallelujah. இந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில் இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah Jesus. Hallelujah. இன்றைக்கு ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்தில் வரணும். இந்த தேவன் நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார்.
சுமக்கிறவராய் இருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவானது முதல், தாயின் கற்பத்தில் உருவானது முதல் அவர் நம்மை ஏந்தி, நம்மை தாங்கி, நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He carries us from the source. நம்முடைய தோற்றம் முதல் நம்மை சுமக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதோடு சுமந்து நம்மளை அப்படியே விட்டுறதில்லை, வாழ்நாளெல்லாம் சுமக்கிறார். எது வரைக்கும்? நம்முடைய நரை வயது மட்டும், நம்முடைய முதிர் வயது மட்டும் நம்மை சுமக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். Carry till your old age, carry till your gray hairs, carried to sustain. கடைசியாக அவர் நம்மை சுமக்கிறது எதுக்குன்னா, நம்மை தப்புவிக்கும்படியாக நம்மை சுமக்கிறார். Carried to save. Hallelujah. எதுக்காக? The Creator carries you. நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை சுமக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தப்புவிக்கும்படியாக அவர் சுமக்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. இந்த காலை வேளையில் அந்த தேவன் சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக அந்த கோர சிலுவையை சுமந்தார். அவர் நமக்காக, அவர் மீது இந்த உலகத்தின் பாவம் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பாரத்தை நமக்காக சுமந்தார். இதெல்லாம் சுமந்த தேவன் நம்மை சுமக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா. அவராலே சுமக்க கூடாத ஒரு பிரச்சனையோ ஒரு காரியமோ இல்லை. இந்த காலை வேளையில் நம்ம சுமக்கிற தேவனை அவர் அண்டையில் கிட்டி சேருவோம். Hallelujah, Jesus. Hallelujah. Hallelujah. We worship you, God. Hallelujah, Jesus. There is no problem to be God cannot solve it. There is no mountain too tall He cannot move it. There is no storm too dark God cannot calm it.
அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, அதை அவரால் சுமக்க முடியும். உலகத்தின் பாரத்தை தன்னுடைய தோள்கள் மீது வைத்து சுமந்ததே நம்மையும் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் தாண்டும்படியாக நம்மை சுமக்க அந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். ஒரு தந்தையை போல, ஒரு தகப்பனை போல தம்முடைய தோள்களிலே அந்த தேவன் சுமக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். Oh, we worship. ஏதோ சுமந்து ஆரம்ப காலத்தில் தாயின் கற்பத்தில், தாயின் வயிற்றில் நான் சுமந்தேன்னு சொல்லிட்டு அதோடு விட்டுறதில்லை. தொடர்ந்து வாழ்நாள் எல்லாம் நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை சுமக்கிறார். நம்மை தப்புவிக்கும்படியாக நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் அந்த காலை வேளையில் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இனியும் நம்மை நடத்த அந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் திடன் கொள், தைரியம் கொள். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே.
தெய்வம் நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாம் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாம் நீர் சந்திப்பீர். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. நம்மை சுமந்த தெய்வம் அவர். ஹalleluya. இதுவரைக்கும் நம்மை சுமந்து வந்த தேவன் இனியும் நம்மை சுமக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர். நம்மை சுமப்பார், நம்மை நிச்சயம் சுமப்பார். ஹalleluya. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திருப்பேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். இந்த காலை வேளையில நம்மை சுமக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்கள் காலில் போட்டிருந்த செருப்போ அவர்கள் வஸ்திரங்களோ எதுவுமே ஒண்ணுமே ஆகலை. எல்லாவற்றையும் இந்த தேவன் பார்த்து கொண்டார். ஏன்னா அவர் சுமந்தார். இந்த தேவன் அவர்களை இந்த வனாந்திர வழியிலே அவர்களை சுமந்தார். ஹalleluya. அவர்களை மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் சுமக்க அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார். எந்த
எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசுவே, எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். மனிதர்கள் நம்மை தள்ளிடுவாங்க, ஈஸியா தள்ளிடுவாங்க. ஒரு காரியம் சரியில்லைன்னா, ஏதோ சிலது சரியில்லைன்னா தள்ளிடுவாங்க, லகுவா தள்ளிடுவாங்க. அந்த தேவன் ஒரு நாளும் நம்மை தள்ளுகிற தேவன் அல்ல. கடைசி வரைக்கும் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். அதான் மனிதனுக்கும் அந்த தேவனுக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ காரியம் அவருக்கு விரோதமாய் செய்தாலும் தேவன் ஆனாலும் நம்மை தள்ளுகிற தேவன் அல்ல, தள்ளுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் கடினம் உள்ளவர்களாய் எகிப்துக்கு திரும்பி போனாங்க. இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி போனாங்க. காலோ கானானுக்கு நேராய் நோக்கி நடந்தது. ஆனால் இருதயத்தில் எகிப்துக்கு நேராய் திரும்பி போனார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஜனங்களை அவர் சுமந்தார். இந்த வனாந்திர வழியிலே அவர்களை சுமந்தார். அவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் அவர்களை சுமந்தார். இந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்களித்த தேவன். இந்த வாக்கு நிறைவேறும்படியாக தலைமுறைகள் தாண்டி இந்த தேவன் உண்மை உள்ளவராய் அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் கைவிடாது. அவர் தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த தேவன். அவர் ஒருவர் கூட இருந்தால் போதும். அவர் ஒருவர் கூட இருந்தால் போதும். அவரே நம்முடைய துணை. அவரே நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். அவர் ஒருவர் நமக்கு போதும். இந்த காலை வேளையில இந்த தேவன் நம்முடைய துணையாய் இருப்பாராக. இந்த தேவன் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பனாய் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. துணை நீரே என் இயேசுவே, ராஜனே நீ
எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே, என் இயேசுவே. திரும்பவுமா என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே, என் இயேசுவே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே, என் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தின் அந்த காலை வேளையில என் வாழ்நாள் முழுவதும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த தேவன் தான், இந்த தேவன் தான் துணை நீரே, என் இயேசுவே. என் வாழ்நாள் முழுவதும் அந்த அறிக்கை நீ வாயிலிருந்து வரட்டும். வாழ்நாள் முழுவதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாமே நீரே, துணை நீரே, என் இயேசுவே. வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே, என் இயேசுவே. என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாம்